தூங்குறது வந்து சார் தூங்குறதுக்கு 3 ஹவர் முன்னாடியே வெள்ளை கலர் லைட் எதுவுமே வீட்டில் இருக்கக்கூடாது. வெள்ளை கலர் லைட் இருந்தால் தூக்கமே வராது. ஏன்னா நம்ம மெலட்டோனின்னு ஒரு ஹார்மோன் நைட்டு தூக்கத்தை உற்பத்தி பண்ணுறதுக்காக சுரக்கிற ஹார்மோன் இருக்குல்லங்க, அந்த ஹார்மோன் என்ன பண்ணுதுன்னா அந்த ஹார்மோன் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது. லைட்டெல்லாம் எரியுங்காட்டி பகல்னு நினச்சிட்டு நம்மளுக்கு தூக்கம் வர விடுறதில்ல. அந்த ஹார்மோனுக்கு தெரியணும் இப்போ இருட்டு ஆயிடுச்சின்னு. அதனால் என்ன பண்ணணும்னா நைட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நைட்டு தூங்குறப்போ ஒரு லைட் இருக்கக்கூடாது. ரொம்ப இருட்டில் தான் தூங்க வேண்டியதாக இருக்கும். இருட்டில் தான் நம்ம தூங்கி ஆகணும். இருட்டில் படுத்தா தான் தூக்கம் வரும். அதில் சிலர் மிஸ்டேக் பண்ணிடுறாங்க. அதை தவிர நைட்டு வரைக்கும் இந்த வெள்ளை கலர் லைட்டு எரியிறப்ப என்ன ஆகுதுன்னா பகல்னு நினச்சிக்கிட்டு அந்த ஹார்மோன் சுரக்க மாட்டேங்குது. அந்த ஹார்மோன் சுரந்தால் தான் டீப் ஸ்லீப்பே வரும். அந்த ஹார்மோன் சுரக்கலைன்னா வராது. அப்படி இது ஒரு ரீசனாக அது சரி என்ன பண்ணலாம், நைட் லைட் வேணும்னா இந்த கலரில் இல்லாமல் வேறு கலர் மஞ்சள் பழுப்பு நிறம் அந்த மாதிரி டல்லான கலரில் லைட் போட்டுக்கலாம். அப்படி போட்டால் அந்த ஹார்மோன் ஓரளவுக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். ஸோ பார்க்க போனால் அதனால் கூட தூக்கம் வந்திருக்காது. அதை தவிர வலி இருந்தாலும் தூக்கம் வராது. அதை தவிர ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் வராது. நைட்டு டீ காஃபி ஃபுட்டில் ஏதாச்சும் ப்ராப்ளம் பண்ணிட்டாலும் வராது. ரொம்ப ஈஸியாக செரிக்கிற ஃபுட்டாக இருக்கணும். அது தவிர என்னென்னா எப்படி நம்ம தூங்குறப்ப செரிமானம் வேலை செஞ்சாலும் தூக்கம் வராது. செரிக்கிறது இருக்குல்லங்க, இப்போ நைட்டு 9 மணிக்கு சாப்பிட்டோம்னா நம்ம போய் படுத்தோடனே அது செரிமானம் 4 ஹவர் 6 ஹவர் 7 ஹவர் செரிமானம் நடக்கும்ல, அதனால் தூக்கம் வராது. உள்ள செரிமானம் ஓடிட்டே இருந்தால் எப்படி தூக்கம் வரும்? 6 மணிக்கு சாப்பிட்டோம்னா 4 மணி நேரம் 10 மணிக்குள்ளே செரிமானம் நடந்து முடிஞ்சிட்டா நம்மளுக்கு நல்லா தூக்கம் வரும். நைட் அப்படி பசிக்கிற மாதிரி இருந்தால் தண்ணி பால் அல்லது வெறும் ஃப்ரூட்ஸ் அப்படி எடுத்துக்கலாம். அப்படி எடுத்தால் செரிமானத்துக்கு ரொம்ப லேட் ஆகாது, நம்மளுக்கு தூக்கம் டிஸ்டர்ப் ஆகாது. இது மாதிரி பல இது இருக்குது. ஸ்லீப் மியூசிக்னு போட்டுட்டு தூங்கலாம். ரொம்ப சவுண்டு இல்லாத இடத்துல படுத்தா தான் தூக்கம் வரும். கண்டிப்பாக இருட்டாக இருக்கணும். 3 ஹவர்ஸ் முன்னாடியே இந்த வெள்ளை கலர் லைட்ஸ் எதுவும் போடக்கூடாது. இது ஒரு முக்கியமான ரீசனாக இருக்குது தூக்கம் வராமல் இருக்க. அதை தவிர இப்போ பெயின் இருக்குதுன்னு சொன்னீங்க, நெக் பெயின் பேக் பெயின் எல்லாம் நல்லா குறைச்சிட்டா சுத்தமாக வலி இல்லைன்னா தான் தூக்கம் வரும். ஒருத்தர் வலியோடு எப்படி தூங்குவாங்க? அதுவும் ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்குது. தூக்கத்தில் இதுதான் நான் சொன்ன வரைக்கும். நைட்டு அதே மாதிரி தண்ணி குடிச்சு தூங்கணும். அதே மாதிரியே ரெஸ்ட் ரூம் எந்திரிக்கிற மாதிரி கூட சுச்சுவேஷன் ஆகிடும். தண்ணியும் குடிக்கணும் முக்கியம். சேம் டைம் ரெஸ்ட் ரூம் எந்திரிச்சு போனால் நம்மளுக்கு இது தூக்கம் கெடும். அதுக்காக அந்த மேலுக்கு ஒரு இது மாதிரி விற்கிறாங்க. ஒரு 70 rupees தான். இங்கே பார்த்தீங்கன்னா கூட இருக்கும் அந்த இடத்துல. அந்த ஒரு இதை வச்சுக்கிட்டு நீங்கள் வெளியில் போகக்கூடாது. அது பேஷண்ட்ஸ்க்காக அங்கே வச்சுருக்கோம் பாருங்கள். அந்த மாதிரி வாங்கி வச்சுட்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கணும். ரெஸ்ட் ரூம் போகாமல் ஒரு கோப்பையாட்டு இருக்கும், அதை தான் போட்டு ஃபில் பண்ணிவிட்டு லாக் பண்ணி வச்சுக்கிறது. இந்த மாதிரி நிறையா ஐடியாஸ் இருக்குது. அந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா தூக்கம் நல்லா வரும். வேறு தூக்கத்தில் டவுட் இருக்கா? தூக்கத்தில் ஓகே.